ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்புக்கு எல்லாமே எக்ஸைட்டட் ஆகி ஒவ்வொரு நாளும் கீரப் பண்ணி மேலே ஏறி பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரெடி ஆகிட்டே இருக்கும். அந்த விஷயத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒடியாருதுன்னு பார்த்தா பூனை ஒடியாருது. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரசு நான் பிரசித்தியா 3 பேரும் போய் பார்லர் குரூமாக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன க்ரூமிங் பண்ண போகிறோம், என்ன வாங்க போகிறோன்றதான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லை ஷாப்பிங்குள்ளே போகலாம். ரோமாக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வந்துருச்சு. பிரசித்தியாவுக்கு வந்து 30ஆம் தேதி தான் ட்ரெஸ் வருமா. 30ஆம் தேதி ட்ரெஸ் வந்தால் 1ஆம் தேதி எப்படி பேக் பண்ணுறது, சப்போஸ் 1ஆம் தேதி வந்தால் அவசரமாக பேக் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதுசாக ட்ரெஸ் கூட எடுத்தாலும் ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரசு வந்து ஃபேஷியல் பண்ணணுமா. நான் வந்து முடியெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் இன்னும் ஷார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஹேர் கலர் பண்ணலான்னு இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஹேர் கலரிங் அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஃபேஷியல் பெடிக்கூர் இதெல்லாம் பண்ணிட்டு பிரசித்தியாக்கு ஏதோ ஹேர் கட் பண்ணுவோம். எல்லாமே இன்னைக்கான வேலை. வெளுத்து போடுவேன். நம்ம பர்ச்சேஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கு. இவங்க 2 பேரும் பாருங்க விளையாண்டுட்டு இருக்காங்க மும்முரமா. ரிசப்ஷனிஸ்டா ரோமா சொல்லுங்க, நீங்க என்ன சொன்ன? உங்களுக்கு பார்லர்ல ஃபேஸ் பண்ணி வாக் பண்ணனும். ஐயோ கலரிங் பண்ணுமா. அவள வந்து நம்ம ஃபேஸ்ல அவ்வளவு அழகா வாஷ் பண்ணி அப்படியே டெலிவரி பண்ணுது. இவங்க ஹோட்டல்ல விளையாட்டு வராங்க. இவங்க ரிசப்ஷனிஸ்ட். இவங்க ஹோட்டல்ல வேலை செய்றாங்க. இந்த பாப்பா வந்து ஸ்டே பண்ணுது. கஸ்டமர் இவ்வளவு பாசமா விளையாடுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அடி தட்டி சண்டையா வந்துடும். கொலாடி சண்டையோட நம்ம கிளம்பலாம், சீக்கிரம் போய் ரெடி ஆகும். சரசு பிரசித்தியா 2 பேரும் விண்டேஜ் கிளாசிக் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து கில்லி எல்லாம் வந்து தியேட்டர்ல வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வீட்டுல ஹாட் ஸ்டார்ல பார்த்து வைப் பண்ணிட்டு இருக்கோம். ஹாட் ஸ்டார்லயே ஓடுது. ஆமா, நான் வந்து சாம்பார், வெங்காய சாம்பார் இன்னைக்கு சமையல். காலிஃப்ளவர் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் எனக்கு எல்லாம் பிடிச்சது. இன்னையிலேருந்து கொஞ்சம் சோத்தை கம்மி பண்ணேன். இதே கம்மியா? ஆமா. ஓ உங்க தட்டை காமிச்சுதான் நான் இதோட கம்மியா தான் சாப்பிட்டேன். அம்மா கேளுங்க, மம்மி சொல்லுங்க உண்மையா. இப்பெல்லாம் நீங்க கம்மியா தான் சாப்பிடுவீங்க. பிரியாணி வச்சாலும் அதிகமா சாப்பிடுவீங்க. இப்பெல்லாம் அதிகமாவே கண்ணு பட்டது. இதுக்கு ஈக்குவலா ரைஸ் இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இதுவே வந்து 1 கப் தான் சாப்பிடுன்னு சொன்னேன். பட் இது மிச்சமா இருக்கா, அதனால பாவம். ஒரு படத்துல சாம்பாருக்கு மிச்சம் இட்லிக்கு மிச்சம் சாம்பார்ன்ற மாதிரி இருக்கு. கிளம்புங்க, 4 மணிக்கு கிளம்பலான்னு பிளானு. ஏன்னா வெயில் வெளியில போவே முடியல. பிரசித்தியா படம் எப்படி இருக்கு? இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர் சீன். ரோமா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? வாட்டர் மெலன். தமிழ் அது பேர் என்ன? இது பேர் என்ன சாப்பிட்றதில்ல? அது பேர் என்ன? தர்பூசணி, வாட்டர் மெலன். எல்லா பேரையும் கண்டுபிடிச்சிட்டு நல்லா இருக்கா? இன்னொன்னு சொல்லுவேன், கோசா சொல்லுவேன். கோசா பழம் டேஸ்டா இருக்கா? எதில் வச்சு சாப்பிட்றேன்? அது என்ன கையில் என்ன வச்சிருக்க? என்ன அது பேரு? சரி சாப்பிடு. நான் சொல்லலை பிரசித்தியா இந்த விசித்திர வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு. கோசா பழத்தை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ண போறீங்க? இதை வந்து ஐஸ்கிரீம் மாதிரி கட் பண்ணலான்னு பிளான். டூத் பிக் வச்சு. ஆனால் டூத் பிக் மம்மி எங்கேயோ வச்சுட்டாங்க. சரி இருக்கிறது அப்படியே சாப்பிடுங்க, ஒண்ணுதான் இருக்கு. சோ நானும் வேகமா கிளம்பிட்டேங்க அப்படியா? எஸ். ஆனா வந்து என்னைய தடுத்த ஒரு விஷயங்கள் வந்து இப்போ உங்க கூட நான் சொல்ல போறேன். என்னன்னா மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ்க்காக நம்ம கிச்சன் அப்கிரேட் பண்ணலாம் சில அப்ளிகன்சஸ் வந்து இன்னைக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அந்த விஷயங்கள்ல அந்த டூல்ஸ் அதெல்லாம் வந்து கிச்சனை அப்கிரேட் பண்ண போது அது என்னன்னா நான் உங்க கூட இப்போ ஷேர் பண்ண போறேன். ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு ஏர் ஃப்ரையர். ரொம்ப நாளாக ஏர் ஃப்ரையர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப வந்து கிரேவிங்ஸ் வாங்கி கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஃபேமிலி. ஸோ கொஞ்சம் வந்து இந்த பொரிக்கிற ஐட்டம்லாம் வந்து குழந்தைங்களுக்கே கொஞ்சம் ஆயில் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கு தான் அகாராவோட டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர் இருக்குது. ஸோ இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இவ்வளோ மூட்ஸ் இருக்குது. இப்போ இதை ஆன் பண்ணாதான் லைட்டு தெரியும். ஸோ ஆன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பிரான், ஃபிஷ், எக், பீஸா ப்ரீஹீட் பண்ணலாம். அடேங்கப்பா. இதுல வந்து நம்ம எந்த மோட் வேணும், என்ன சமைக்க போறோம், ஆக்சுவலா அது வந்து குக்கும் பண்ணிக்கலாம், ப்ரீஹீட்டும் பண்ணிக்கலாம்.
எஸ் கரெக்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா தந்தூரி சிக்கன்லேருந்து டிக்காலேருந்து நிறையா விஷயம் நம்ம வந்து இதில் ரெடி பண்ண முடியும். ஸோ இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஸோ இதில் ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல். அண்ட் இந்த சர்க்கிள் மாதிரி இது 2 இருக்குல்ல, இதுக்கு நடுவில் வந்து நம்ம டிக்காஸ்க்கான அந்த ஸ்டிக்கை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது ரொட்டேஷன் பேசிஸில் வந்து குக் ஆகும். நான் மற்ற ஏர் ஃப்ரையரில் பார்க்காத ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டு தான் திறக்க முடியுமா? ஐயோ ஆஃப்ல தானே இருக்கு. நல்லா இருக்கு, ஆனால் குவாலிட்டியாகவும் இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இது பாருங்க, இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதுக்கப்புறம் இந்த பீனட்ஸு அதெல்லாம் வந்து இதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் வைக்கிறப்போ வந்து உங்களுக்கு இப்படி தானே ஹீட் வரும், இதில் ரொட்டேஷன் பேசிஸில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் வந்து வேறு ஏர் ஃப்ரையரில் பார்க்கலாம். அது எனக்கு யூனிக்காக தெரிஞ்சுது. ஸோ பிரசித்தியாக்கு இனிமேல் குஷி தான். வீக்கெண்ட்ஸில் வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி கொடுத்துலாம். நட்ஸு, இதில் டேஸ்ட் எப்படி இருக்குன்ற முந்திரி வறுக்கலாமா, எல்லாமே எப்படி இருக்குன்றத நான் ஒரு நாள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் கூட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு நம்ம ஹீட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து இந்த சிலிக்கான் இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஃப்ரையர் இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்டிக்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இது சிக்கனாக இருக்கட்டும், மீட்டாக இருக்கட்டும், இல்லை பன்னீர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிக்கா மாதிரி பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த அகாராவோட ஸ்டாண்ட் மிக்சர். ஸோ நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கிரைண்டர் மாதிரி இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய பவுலு. ஆக்சுவலாக வந்து நம்ம கேக் பேக்கிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 3 டூல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சப்பாத்தி மாவு கூட பிசையலாம். சப்பாத்தி மாவு பிசையலாம். பீட்டருக்கும் இது யூஸ் ஆகும். க்ரீமு, வைப்பிங் க்ரீம் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப மஸ்ட் ஹேவ். பெரிய பவுலு, நல்ல கெப்பாசிட்டி நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி உள்ளே வச்சுருக்கோம். ஓகே, வச்சக்கப்புறம் உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ அதை வந்து இந்த ஸ்டாண்டோட இப்படி கனெக்ட் பண்ணிட்டு ஈஸி ஃபிட் தான். இது வைப்பிங் க்ரீம் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி புஷ் பண்ணி இப்படி லாக் பண்ணிடணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல, இதை இப்படி இது பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அப்புறம் ஆன் பண்ணி க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸ்பீட் வேணுமோ அதில் வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக சமைச்சு பார்க்கலாம். ஓகே, அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெரியுதா? ஸோ இது ஆல் வி நீட் கிச்சனுக்கான எல்லா நைஃப்கான ப்ரொவிஷனும் இதில் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு வெஜிடபிள் கட்டர்லேருந்து பீலர்லேருந்து, ஸோ இங்கே பாருங்கள், பீலர்லேருந்து கத்திரிக்கோல்லேருந்து ஸ்டாண்டோட இது வருது. அவ்வளோ கிச்சனை வந்து அவ்வளோ கிளாஸாக காட்டுது. ஸோ நான்வெஜ் சிக்கனு, மட்டனு, பீஸா கட் பண்ணுறதுக்கு தனி நைஃபு, சீஸ் கட் பண்ணுறதுக்கு தனி நைஃபு. வாவ், இது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அலங்காரத்துக்குன்னே இது வாங்கி வைக்கலாம். யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ சும்மா வாங்கி வச்சுக்கலாம். சீஸ் கட் பண்ணுறதுக்கு அது வந்து எழுதியிருக்கதான் அழகாக இருக்குது. சீஸ். ஆமாம். இதோட ஹைலைட்டே என்னன்னா அந்த கத்தி ஷார்ப்னர் காட்டு. இதில் வந்து என்ன தெரியுமா, எந்த கத்தி எதுக்கு யூஸ் பண்ணணுன்றதும் நம்மளுக்கு வந்து மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்க, இது கத்தி வந்து சாணம் பிடிக்கிறது. இந்த சாணம் பிடிக்கிறத பார்த்தா வடிவேல் ஞாபகம் தான் வந்து டிங்கிறக. ஸோ இதில் வந்து நம்ம சாணம் பிடிச்சிக்கலாம். ஒருவேளை வந்து இது கொஞ்சம் ஷார்ப் கம்மியானாலும் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஐ கேன் ஃபீல் த குவாலிட்டி. ஆக்சுவலி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது தெரியுங்களா? பார்த்து கை கழிச்சுக்காத. இல்லை, நான் இந்த பக்கம் தான் கழிச்சிருக்கேன். உஷாரு. ஸோ இந்த பக்கம் பாருங்க, இங்கே வந்து உங்களுக்கு துளி கூட உங்களுக்கு வந்து இதாக இல்லை, மெலிசால. இந்த பக்கம் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஃபோர்த்தாக காட்ட போகிறது அகாராவோட இந்த நியூட்ரி பிளெண்டர். இதுக்கு முன்னாடி நான் பிளெண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது, மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. இதோட பிளாஸ்டிக்கோட திக்னஸே வந்து ஐ கேன் ஃபீல் இட், அவ்வளோ திக்காக இருக்குது. அண்ட் இதில் வந்து 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அவ்வளோதான், எக்ஸ்ட்ராவாக வந்து இது அதுன்னெலாம் இல்லை. 2 ஜாரு 2 பிளேடு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 6 பிளேட்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 2 பிளேட்ஸ் இருக்குது. ஸோ பல்ஸ் மோட் அண்ட் வந்து நம்ம நிறையா
ஜூஸஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்மூத்திஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிப்பர் இருக்குது. நம்ம வந்து டேரெக்டாக அதில் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்படி போட்டுட்டு கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 கேப்ஸ் இருக்குது. ஓகே, 2 கேப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஜூஸை போட்டு குடிக்க போகிறோம். வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹைட்ரேஷனுக்காக. இப்போ நான் இந்த நைஃப் செட்லேருந்து ஒரு நைஃப் எடுத்து இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி அதோட வேலையை கரெக்டாக பார்க்குதுன்னு தான் சொல்ல முடியும். பயங்கர ஷார்ப்பாக இருக்குது, க்ரிப்பு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். யா, சூப்பர் ஈஸி. பட் என் கை தான் கொஞ்சம் நடுங்குது சாப்பிடாதனால நடுங்கிறதோட பயத்தில் நடுங்க ஷார்ப்பாக இருக்கணும். இல்லை பயத்தில் தான் நடுங்க. வா, சூப்பர் ஈஸியாக இருந்துச்சு பாருங்க. 1 ஸ்ட்ரோக். ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. யா, ஜாலிக்கா ஜிம்கானாவா? உங்களுக்கு ஜூஸ் வேணுமா? எனக்கு வேணாம். வேணாம்ல, அதான் நான் எதிர்பார்த்தேன். கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா 3 பேரும் ரெடியாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் 3 பேரும் வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படின்னு பங்க போட்டு தின்னுக்குவீங்க. இல்லை எனக்கு எங்கே கிடைக்க போகுது? நான் வந்து சக்கரை போடல, தண்ணி போடல, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. தண்ணி தான் போடுவியா? தண்ணி போட பழக்கமே இல்லை. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். 3 2 1. ஸோ ஆன் பண்ணிட்டேன். லோ மோடில் போடுறேன். ஹை பண்ணு. என்ன அதுக்கு ஹை பண்ணு. ஹை பண்ணு. ஹை பண்ணு. ஹையா ஹையா ஹை இல்லை ஹை. என்ன ஸோ இதில் ஹையும் பண்ணிக்கலாம், லோவும் பண்ணிக்கலாம், வேகமாகவும் சுற்றிக்கலாம், ஸ்லோவாகவும் சுற்றிக்கலாம். சீக்கிரம் அரைச்சிருச்சு, அவ்வளோதான். The juice is ready. அரைச்சிருச்சு. இதான் பிளெண்டருக்கும் ஜூஸருக்கும் மிக்சிக்கும் வித்தியாசம் போல. மிக்சியில் நம்ம போட்டால் எவ்வளோ நேரம் ஆகும், இது எப்படி இப்படி அரைச்சதுன்னு தெரியலையே, எவ்வளோ நேரமாக அரைச்சிருச்சு. ஸோ இந்த ஜூஸ் இஸ் ரெடி. ஆக்சுவலாக வந்து சீடெல்லாம் நான் ரிமூவ் பண்ணல, அது இருக்கிற தடமே தெரியல. அந்தளவுக்கு ஒரு திப்பியாக கூட எதுவும் வரல. அந்தளவுக்கு இது வந்து மைய அரைச்சிட்டு செம்மையாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. Can I drink and show? சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த மிளகை வந்து நுணுக்கி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த டாஸ்கா? எஸ், பல்ஸ் மோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறேன். இதுக்கு வந்து பல்ஸா? எத்தனை சுத்து காட்டி கரெக்டாக பண்ணிடுவியா? ஏங்க நான் எப்போவுமே கரெக்டாக தான் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணவா? நீ டச் கூட பண்ணவா நம்மளுக்கு. சூப்பராக அரைஞ்சிச்சு. செக். ஸோ 5th நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அகரோட இந்த சூப் மேக்கர். ஸோ எனக்கு ரொம்ப என்னை வந்து ஆச்சரியத்தில் உள்ளாக்குற ஒரு ப்ராடக்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி என்ன போடணுமோ இதில் போட்டுட்டு இதை மூடி வச்சு ஆன் பண்ணாலே நம்ம மோடை சூஸ் பண்ணோடனே நம்மளுக்கு இதுவே வந்து ஒரு சூப்பை வந்து குக் பண்ணி கொடுக்கும். அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறப்போ ஆல்ரெடி நான் இதை வந்து ஒரு சூப் ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டினேன். நான் அந்த வீடியோ கூட இதில் காட்டுறேன். ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணு பாயா. Soup is amazingly ready. Oh my god, வாசமா இருக்கே. வாசமா இருக்கு. ஊத்தவா? தட்டி விட்டுறாதீங்க பா. சூப்பர் ஹாட்டான சூப் ரெடி. ஸோ இதில் பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப் வந்து பிளெண்டிங்கும் அதே பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் டொமேட்டோ சூப் ரெடி பண்ணேன், அதுவே அரைச்சி அதுவே வந்து குக் பண்ணி கொடுத்துச்சு. சம்கி மோடில் பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம கடி பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி அந்த சூப்புக்காக இது வந்து யூஸ் ஆகும். காம்பவுண்ட் அண்ட் ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஜாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரீஹீட் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ண ஃபுட்டை வந்து ஹீட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப யூஸ் ஆகும். அண்ட் பிளெண்ட் ஆப்ஷன் இருக்குது, திரும்பி நம்ம பிளெண்ட் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஹேண்டியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. வாங்கின எல்லா ப்ராடக்ட்டையும் நான் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்களும் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நம்ம வெளில போகலாம்.
ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளமாக இல்லை பிறந்ததுலதே அது பெடிக்யூர் நான் பண்ணதே இல்லை. எனக்கு பார்லர் பக்கம் போகிறதால கொஞ்சம் பயம் செலவாயிடுமோன்னு ஃபேஷியலும் நான் பெருசாக வந்து போய் பண்ணிக்கிட்டதே கிடையாது. இன்றைக்கி வந்து ஃபேஷியல் பண்ணிக்கணும், பார்லர் போய் பெடிக்யூர் பண்ணணும்னு நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போகிறேன். என் வீட்டுக்காரர் அதுக்கு ஒரு படி மேலே ஒரு கலர் பூசுறேன்றாரு. ஹேர் கலர் பண்ண போகிறாரா, எந்த அழகில் இருக்க போகுதுன்னு தெரியல. என் குழந்தை அழகாக எல்லாத்துக்கும் பை சொல்லிட்டு வரப்போ கொக்கோ கோலா வாங்கிட்டோம். எங்கே பார்க்க வந்தியடி? நான் மம்மியோட இருந்துக்கிறேன், சமத்தா இருந்துக்கிறேன், போயிட்டு வாங்க பத்திரமா வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டுருக்கு. இந்த மாதிரி பிள்ளை யாருக்குங்க கிடைக்கும்? நாங்கள் இவளை கூட்டிகிட்டு போனால் கூட போட்டி போடலை, ஆனால் இவ போட்டி போடுவா. அவ கூட இந்த பிள்ளை சொல்லுது, அக்கா போயிட்டு வாங்க, அம்மா போயிட்டாங்க, அப்பா போயிட்டாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் பத்திரமா. அதுவும் ஆமாம். சரி போயிட்டு வரோம், உள்ள வாங்கிட்டு வரேன். இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து கலரிங், எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபேஷியல். ஸோ எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் பண்ண போகிறாங்க. வாங்க உள்ள போகலாம். பிரசித்தியாக்கு வேற கட்டிங் கேட்டா, நான் கட்டிங் நோ சிட்டிங் அப்படின்ட்டேன். ஏன் தெரியுமா? போ போ ஒன்றும் சொல்ல வேணாம். பிரசித்தியா என்ன குடிக்கிற? என்ன ஜூஸ்னே தெரியல. ஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டிங்னா அது ஒரு ஜூஸ். நல்லா இருக்கா? எப்படி இருந்தாலும் ஜூஸ் தான் வெயிலுக்கு நல்லா இருக்கு. உங்கள் அம்மா ஜாலியாக போயிட்டாளா? எனக்கு தான் கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு. ரெட்டு போட்டுக்கோங்க. ரெட்டு ப்ளூலாம் போட்டால் அவ்வளோதான் பிரசித்தியா. வேறு என்ன கலர் போடுறது? ரெயின்போ கலர் அடிச்சுக்கிறீங்களா? அடிச்சுக்கிறேன். என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு வீடியோக்கு ஏதாச்சும் போஸ்ட் காமிக்கணும். எப்படி நீயே பண்ண சொல்லிட்டு. ஸோ இப்போ எங்கள் அம்மாவுக்கு கிளென்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது முடிச்சக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் பேக் பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேர் கலரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து பர்கண்டி கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். வெயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஷேடாக அந்த கலர் தெரிகிற மாதிரியும், நிழலில் போனால் பிளாக் கலர் மாதிரியும் பிளான் பண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். இப்போ லைட்டாக ஒரு பிளாக் கலர் மாதிரி தானே தெரியுது, ஆனால் நீங்கள் வெயிலில் பார்த்தீங்கன்னா என்ன இந்த கலரில் தெரியும், மெகண்டி கலர் மாதிரி. ஆனால் வந்து எந்த அளவுக்கு என் மூஞ்சிக்கு செட் ஆகும் தெரியல. ஹோப் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கும், பார்ப்போம். எல்லாம் நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள். சீக்கிரம் வந்து நம்ம கலரை மாற்றிக்கலாம். இது வந்து சும்மா டெம்பரவரி தான், இது அப்படியே இருக்க போகிறதில்ல. சும்மா ஏதோ ஒரு கோளாறு பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கிறேன். பிரசித்தியா ஹேர் ஸ்டைல் அப்பாவுக்கு எப்படி இருக்கிறது? வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஆமாம், இதை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, என் தங்கச்சி ஃபோன் பண்ணி ஒன்று சொல்லுவா, என் மனைவி ஒன்று சொல்லுவா, ஆளாளுக்கு ஒன்று சொல்ல போகிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. தம்பி பெருசாக இதை சொல்ல மாட்டான். இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கிறப்ப இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்சம் நாளைக்கு விட்டுருந்தேன், இப்போ திருப்பி ஆரம்பிச்சிட்டேன். 3 வருஷம் விட்டுருந்தாரு ஹேர் கலரில் முடி வளர்த்துறது மாற்றி இப்போ திருப்பி ஆரம்பிச்சிட்டேன். அங்கே ஸ்டார்டட். எங்கள் அப்பாவுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. எப்படி இருக்க போதோ ஃபைனல் அவுட்புட் நீ கேமராவில் பார்க்குறப்ப எப்படி இருக்கு தெரில. ஒரு பின்னாடியிலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரில, பிளாக்காக தான் இருக்கு. பிளாக்காக தான் இருக்கு. என்ன சொல்ல, அவர் கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு பிளாக்காக இருக்கு. தெரியல. இதுதான் எங்கள் அம்மாவோட முக பிரிண்ட். வாயில் ஒரு ஓட்டை போட்டால் அவ்வளோதான், வாய் ஃபினிஷ். எப்படிலாம் கண்ணை காணும். கண் இங்கே இருக்கு பாரு, காணும் பாரு. புது கண் வாங்கி வச்சு விட்டுருமா. இங்கே இருக்கு எங்கள் அம்மா வாய். இங்கே வந்தப்போ மணி 5, இப்போ மணி 7:30 ஆயிடுச்சு. 2.5 மணி நேரமா நேரம் ஆயிடுச்சா? 2.5 மணி நேரமாக 2 பேரும் சிகை அலங்காரமும் மூஞ்சி அலங்காரமும் பண்ணிட்டோம். இது நல்லா இருக்கு. என்ன சிகை, எனக்கு சிகை அலங்காரம் முக அலங்காரம் நல்லா தான் இருக்குது. நானும் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த அண்ணன். அவர் பேர் கேட்க மறந்துட்டேன், பட் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூட் கேஸ் வாங்க போனோம். அதுக்குள்ளே பிரசித்தியாவுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். நம்ம ரோஷனில் போய் ரோமாவுக்கு ஒரு குட்டி சூட் கேஸை வாங்கிட்டு அங்கேருந்து உனக்கு எத்தனை வாங்கிருக்கோம், உனக்கு ஆல்ரெடி உனக்கு சிவப்பு எனக்கு ப்ளூ, உனக்கு பேகு, உங்கள் அம்மாவுக்கு ப்ளூ, அவளுக்கு பார்த்து நம்மளால போகலாம். சூட் கேஸ் எடுக்க போனால் லாஸ்ட் டைம் நாங்கள் எடுத்த சூட் கேஸே 1900 ரூபாய்க்கு இருந்துச்சு. சரஸ்ட் அதை சொன்னால் சேம் கலர் சேம் மாடல்னால கன்ஃபியூஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு இந்த பேக் எடுத்தோம். இது அதோட ஒரு 300 ருபீஸ் ஜாஸ்தி, பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பிரசித்தியாவுக்கு இந்த கலர் வேணும்னு இருந்தால் ப்ளூ கலரும் பார்த்தோம், ஆனால் சூஸ் பண்ணது என்னவோ இதுதான்.
இந்த கடை பாபிக்யூ விங்ஸும் ஷவர்மாவும் சரஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. சுட சுட அவங்க விங்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு ஷவர்மா ஸ்பைசியும் ஆர்டர் பண்ணிட்டோம். ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. இதை வாங்கி ஒன்று நாங்கள் சாப்பிட்டுட்டோம். 2 பார்சல் வாங்கிட்டு போயிட்டோம் எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஷவர்மா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இந்த கடையோட விங்ஸுக்கு வந்து ஒரு அடிக்ட்டு. எப்போ பார்த்தாலும் இங்கே விங்ஸை சாப்பிட்ணும்னு சொல்லிகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு 2 விங்ஸ் பார்சல் வாங்கியாச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஷவர்மா பார்சல் வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரசித்தியாவுக்கும் ஷவர்மா வேணும்னு சண்டை போட்ட காரணத்தினால எனக்கும் சாப்பிடணும்னு ஒரு டெம்ப்ட் வந்த காரணத்தினால இங்கே ஒரு ஷவர்மா ஆர்டர் பண்ணி 2 பேரும் பாதி சாப்பிட பிளான் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து ஸ்பைசி ஷவர்மா. எப்படி இருக்கு? ரொம்ப ஃபேவரட் இந்த மயோவும் அந்த விங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷவர்மா விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஷவர்மா கொடுத்தா பண்ணி சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவேன். அதை விட இதான் பிடிக்கும். அப்புறம் புரியுதா? கொடுங்க பாப்போம். எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஒரு பிளேட்டு பிள்ளைங்களுக்கு தராம தானா 10 பீஸ் வாங்கி சாப்பிட்றா சரசு. சாப்பிடு. எனக்கு ஒரு பிளேட் வேணும்னே எங்க வீட்ல பாப்புலேஷன் வந்து சொன்னாங்க. எனக்கு 4 தான் கொடுத்தாங்க. 4 தான் ஒரு பிளேட்டு. 8 ஒரு பிளேட். கிழிச்சாங்க 8 ஒரு பிளேட்டு. எப்படி பேசுகிறா பாரு உங்கள் அம்மா. 8 வந்து ஒரு பிளேட்டா? 8 2 பிளேட். 2 பிளேட்டு. ஒரு பிளேட்டை வாங்கி தானாக சாப்பிட்டு ஒரு சேட்டை வேற. The next morning. குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு ஜெயா தாத்தாவோட பர்த்டே. ஸோ அதனால மம்மி ஸ்பெஷலாக பூரி செஞ்சுட்டு இருக்காங்க. வளராத பூரி எங்கே செய்கிறாங்க? ஸ்மெல் அது பூரி. அது வந்து பணியாரம். ஓ பணியாரமா? ஓகே. மம்மி ஸ்பெஷலாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் டென்ட்டு போட்டதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஸோ நாளானைக்கு நாங்கள் மலேசியா போகிறோம். நீங்கள் மலேசியா போங்க. முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுங்க. அதான் சாமி கும்பிட்றதுக்கு குவிக். என் பொண்ணு லேட்டாக எழுந்திரிச்சாலும் சீக்கிரம் குளிச்சு கிளம்பி தாத்தாக்கு பக்திமயமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட் பார்த்தீங்கன்னா குஸ்கா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரவை பணியாரம் பிடிக்கும். அதனால் வந்து குஸ்காவும் ரவை பணியாரமும் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. பிரசித்தியோட பக்தியை பாருங்கள் பா. அப்படியே அந்த பக்தி கடாச்சமாக இருக்குது மூஞ்சி. நானும் ரோமாவும் வந்து போயிட்டு காக்காக்கு சோறு வைக்க போறோம். சாமி கும்பிட்டாச்சு. இந்த கேப்ல ரோமா இருந்துச்சானா நான் சாமிக்கு இது காமிக்கணும்னு சொல்லிட்டு ரோமா பெல் அடிச்சு எழுப்பி விட்டேன். ரோமா வந்து தாத்தாக்கு சாப்பாடு வைக்க வந்திருக்கு. நீ இறங்காத சுடும். நீ போய் வச்சுட்டு வா பேசிட்டியா? சுடும். வெயில பாருங்க. இவ்வளோ வெயில் முடியல. சுடும் கத்திரிக்காய். சுடும் கத்திரிக்காய். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. காக்காக்கு வச்சாச்சு. காக்கா எடுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்பாவை சாமி கும்பிட்டு நம்ம எடுத்து சாப்பிடணும். இங்க பாருங்க உப்மா தான் பிரசாதா. அதை எடுத்து சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடு. இது வந்து குஸ்கா சூப்பராக இருக்கும். சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டேன் லைட்டாக. அதுக்கப்புறம் மை ஃபேவரட் ரவை பணியாரம். ரொம்ப சூப்பராக மொறு ஸ்பைசியான்ற பார்த்தீங்களா? இதே பழக்கத்தில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. ரோமா வந்து சிட்டியாக சண்டை கொடுத்துன்னு இருக்காங்க. ரெண்டையுமே மூடி வைங்க, இல்லைன்னா சண்டை வந்து இதே பிரியாணி தால்சா அப்புறமேட்டு என்ன சொல்றது பால் கறி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சாப்பிட்றேன். தால்ச்சா இருக்கு, எடுத்துக்கோங்க. தால்ச்சா வேணும். போலாம். நீங்க போங்க. நீ கண்ணு வைக்கிறா சரசு. நான் சாப்பிட்றேன் பார்த்து. ஏங்க நான் கேமரா தானே வச்சிருக்கேன். சூப்பராக குரூவ் ஆயாச்சு. இந்த கலர் அடிக்கிறப்ப கூட அடிச்சதுக்கப்புறமா நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படி தெரியும். இப்போ போனீங்கன்னா லைட்டிங்லாம் நல்லா சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க உங்க மண்டையை காட்டுங்க கபாலத்தை. சரசும் நல்லா இருக்குண்டா. சரசுக்கும் நல்ல ஒரு இப்ப கருப்பா தான் தெரியுது. ஃபேஷியல் பண்ணோம்னா சரசுக்கும் நல்லா க்ளோ ஆயிட்டேன். நான் க்ளோ ஆயிட்டேன்னு கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம இவர் என்கிட்ட கலர் தெரியுதா கேட்கறாரு. அப்புறம் ரோமா தலையை செஞ்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அண்ட் லட்சுமி விஜய். சரஸ்வதி விஜய். Take care. Bye. Love you all. Partners keep supporting. Keep on supporting. Subscribe பண்ணிருங்க. Bye.